ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாசமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு பூரி எப்படி போடலாம். பூரி நம்ம மைதா மாவு கோதுமை மாவு இருந்தால் தானே பூரி போடுவோம். மாவே தேவையில்லாமல் அம்மா பூரி போட்டு உங்களுக்கு காமிக்கேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அம்மா ஒரு 150 கிராம் ரவை, பச்சை ரவை எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு இதை கொஞ்சம் பவுடர் பண்ணி கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் தட்டிக்கலாம். நம்ம ரவையை அரைச்சிருக்கிறதுனால அது லேசாக பரபரன்ட்டு இருக்கும். அது ஒன்றும் செய்யாது. நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா பிசைஞ்சிடும். நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உன்னையும் கலந்து ஒன்றா பிசைஞ்சிடலாம். நம்ம ரவைங்கிறதுனால கொஞ்சம் குழுன்னு நோப்பாக பிசைஞ்சோம்னா அது நல்லா ஊறி அது நல்லா கட்டியாக வந்துடும். மாவை பிசைகிறத விட கொஞ்சம் பாருங்கள், இப்படி அழகாக லூஸாக நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக பிணைஞ்சால் அது ரவை பாருங்கள் ஊற ஊற ரொம்ப கட்டியாயிரும். அதனால் நீங்கள் இப்படி பிசைஞ்சு வச்சிங்களாக்கும் நல்லா அது ஊறும்போது நல்லா கட்டியாக நமக்கு விரிக்கிறதுக்கு நல்லா வரும். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்து ஊறட்டும். பாருங்கள், அம்மா 2 உருளைக்கிழங்க அவிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பல்லாரி, ஒரு மீடியம் சைஸில் தக்காளி, ஒரு பல்லாரி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த அவிச்ச கிழங்க உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அழகான பூரிக்கு இப்போ ஒரு கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்ன தவா வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம பல்லாரி தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல, இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் வெந்துட்டு இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நம்ம இதில் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிழங்கு அவிச்சி உறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அதிலே போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி பல்லாரி தான் வேகணும். நம்ம கிழங்கு அவிச்சி தான் வச்சுருந்தோம். அதனால் போட்ட உடனே இப்போ 1 நிமிஷம் போதும். இதை இப்படி இறக்கிக்கலாம். நல்ல பூரிக்கு அழகான கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு இதை இப்படியே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்படி இதை இறக்கி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு வச்சு 5 நிமிஷம் ஆகிட்டு அழகாக ஊறிட்டு இல்லை ரவையை தான் நம்ம பிசைஞ்சு வச்சோம். மிக்சியில் போட்டு திரித்து மாவு மாதிரி அழகாக ஊறிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பூரிக்கு எடுக்கிற மாதிரி ஒரு உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் கொஞ்சம் மேலே மாவு போட்டு நல்லா நம்ம விரிச்சிக்கலாம். பூரி போடணுமே, மைதா மாவு இல்லையா கோதுமை மாவு இல்லையான்னு ஒரு டென்ஷன் வேண்டாம். வீட்டில் இருக்க ரவையே போதும். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலேங்கிலையும் கொஞ்சம் கான் மட்டும் மாவு போட்டுக்கிடுங்க, கோதுமை மாவை. இப்போ நம்ம பாஜியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கிழங்கு மசாலா வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பூரியை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிட்டு இப்போ நம்ம அதில் பூரி முங்கி எந்திக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம பூரி ஒன்று ஒன்றா விரித்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல புஷ்ஷுன்னு அழகாக பூரி வெந்து வருது. வெறும் ரவை தான், ஒன்றுமே வேறு சேர்க்கலை, அழகாக வருது. இது கோதுமை மாவும் மைதா மாவுலாம் விட கொஞ்சம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வெறும் ரவையில் செய்தது. அழகாக ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள், நல்லா ரொம்ப பிடிக்கும். நம்ம மைதா மாவில் கோதுமை மாவில் போட்டால் அது கொஞ்சம் நேராக பொங்கி வர்றது சப்பிடும். ஆனால் நம்ம ரவையில் போடுறதுனால இது சப்பவே செய்யாது, அப்படியே இருக்கும். அமுங்காமல் அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். நமக்கு அழகான கிழங்கு மசாலாவும் பூரி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அதை அழகாக முக்கி சாப்பிடலாம். நம்ம மாவில் எதுவும் பிசைஞ்சால் கூட நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பொங்குனதெல்லாம் அமுங்கி போயிடும். நம்ம இதில் ரவையில் பிசைஞ்சு போடுறதுனால பொங்குறது எவ்வளோ நேரம் ஆனாலும் அமுங்கியே போகாது. அது அழகாக அப்படியே சாப்பிட்டா இருக்கும். நல்லா பிச்சு சாப்பிட வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவும் கோதுமை மாவு விட இந்த ரவையில் செய்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அழகான ரவையில் பண்ணின பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அழகாக ஒரு பூரி எடுத்து நல்லா பிச்சு அழகாக பாருங்கள் மசாலாவில் முக்கி அழகாக சாப்பிட்லாம். அம்மா இந்த ரவையில் பண்ணின பூரி கிழங்கு மசாலா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.